Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செகண்ட் சேனல் ஆரம்பிக்க போகிறதா சொன்னோம்ல, அது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்து மினியேச்சர் சேனலுக்காக என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பொங்கல் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன மண்பானை ஒன்று இருந்துச்சு என்கிட்ட. அதை வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் தான். அதுக்கு வந்து அந்த பானை ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட்டை கொடுத்துக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கொடுங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பானையில் வந்துட்டு அவ்வளோ நல்லா பெயிண்ட் ஒட்டாது. அதனால தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட காய வச்சுக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாதனால சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கலரிங் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பென்சில் எடுத்துகிட்டு சும்மா லைன் அப்படியே சுற்றி வரைஞ்சிக்கிறேன். கீழே வந்துட்டு ஒரு லைன் வரைகிறேன். அந்த லைனுக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். கலரிங்லாம் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பிங்க் அண்ட் எல்லோ கலர் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பிங்க் கலர் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே அந்த பாட்டோட கீழே மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். எந்த பெயிண்ட்டுக்குமே நான் வந்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணல. மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகே, இப்போ வந்து பிங்க் கலர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு தின் ப்ரஷ் எடுத்துகிட்டு கொடுத்துக்கோங்க. என்கிட்ட ரொம்ப தின் ப்ரஷ் வந்துட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. அதனால் இந்த ப்ரஷ்ஷில் கொடுத்தோம். கொஞ்சம் பட்டையாக தான் ஆயிடுச்சு. நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக அழகாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா மறுபடியும் பென்சில் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோடு இது மாதிரி போட்டுக்கோங்க. பக்கத்துலனா கொஞ்சம் கேப் விட்டுட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் இந்த மாதிரி மேலே வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த சென்டரில் ஒயிட் கலர் மட்டும் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் நான் பண்ணுறேன். நீங்கள் எல்லோ கலர் தான் இல்லை, எந்த கலர் வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லுக்காக எந்த டபுள் கலர் எது கலக்கும் போது நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கலர் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, பென்சிலில் வரைஞ்சோம்ல, அந்த இடத்துல பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படியே அதுக்கு சுற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பானையுடைய அந்த கழுத்து மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ அந்த பானையோட மேலே மட்டும் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். அதாவது மேலேயும் கீழேயும் வந்துட்டு பிங்க் கலர், சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அப்புறம் நடுவில் 2 இடத்துல வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் அப்படியே விட்டுட்டோம். அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான். இதை விட உங்களுக்கு நல்லா ட்ராயிங் ஆர்ட்லாம் நல்லா பண்ண தெரியும்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் இதில் ட்ராயிங் கூட பண்ணலாம். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த எல்லோ கலரில் வந்து கலர் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல சின்ன சின்னதாக நீளமாக ஒரு ட்ராப் மாதிரி வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் பாட் ட்ராயிங் இமேஜஸ்னு நான் கேட்டேன். அதில் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துச்சு. அந்த இமேஜோட கலரிங் தான் நான் இதில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் கலரிங் வேறு ஏதாச்சும் பண்ணனா நல்லாயிருக்குன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து அந்த பிங்க் கலர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழேயுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே பண்ணல. வார்னிஷ் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஒரு கோட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பஞ்சு இருக்கும்ல, காட்டன் ஸ்பாஞ்சு, அதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. பஞ்சு வந்து நிறையெல்லாம் தேவைப்படாது, சும்மா கொஞ்சமாக. அது எதுக்குன்னா அந்த பொங்கல் பானையில் பொங்கல் நிறைய வளைஞ்சு ஊற்றுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுக்காக தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இன்றைக்கி கிராஃப்ட் பண்ணியாச்சு. செகண்ட் சேனல் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் வந்துட்டு என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன். ஓகே, பாய் பாய்.